சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தம் சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ பிரார்த்திக்கிறேன். மிஸ்டர் லேடிஸ், அலை ஊடக ரசிக பெருமக்களே, நீரிழிவை பற்றி எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு சொன்னாலும் திரும்ப திரும்ப நீரிழிவை பற்றிய கேள்வி மக்கள் மனதில் ஊசலாடி கொண்டே இருக்கிறது. நீரிழிவு ஒரு பரம்பரை நோய் என்று சொன்னார்கள். பரம்பரை நோய் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் தாய்க்கோ தந்தைக்கோ அல்லது இருவருக்கும் இருக்கிறது என்றால் அந்த பிள்ளைகளுக்கு தான் வர வேண்டும். ஆனால் நீரிழிவு அப்படி வருமே ஆனால் இத்தனை 1000 கோடி நீரிழிவு நோயாளிகள் பெருகி இருப்பார்களா? பெருகி இருக்க மாட்டார்கள். நீரிழிவு பரம்பரையாகவும் வரும். அத்தோடு வந்து நீரிழிவு தன்னுடைய வாழ்க்கையின் முறை மாறுவதனாலும் வரும். இப்போ நீரிழிவை நாம் தவறாக புரிந்து கொண்டு தவறாக அதை மருத்துவம் பார்ப்பதனாலே நீரிழிவில் இருந்து நாம் விடுபட முடியாமல் தவிக்கிறோம். நீரிழிவில் இருந்து விடுபட முடியுமானா முடியும். அதனால தான் அந்த மது மேகம்னு சொன்னான். மேகம் தோன்றி மறைவது மேகம். ஒரு இடத்துல பார்த்தா ஒரு மேக கூட்டம் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, வானம் தெளிவாக இருக்கும். அதனால மது மேகம் என்று நீரிழிவுக்கு ஒரு பெயர் வைத்தது காரணம், அது ஒரு நிரந்தர நோய் அல்ல, அது ஒரு தற்காலிகமானது. சர்க்கரை சத்தை சரியாக பராமரித்து விட்டால் அங்கே உனக்கு டயபெட்டிஸே இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், ரிவர்சல் ஆஃப் டயபெட்டிஸ் சாத்தியம். அதே ரிவர்சல் ஆஃப் டயபெட்டிஸை பற்றி உங்களுக்கு பேசினேன் நான். ஒரு 6 மாதத்துக்கு இனிப்பை தவிர்த்து விடுங்கள். பேங்கரியாஸுக்கு முழு ஓய்வை கொடுங்கள், பீட்டா செல்ஸுக்கு. அவைகளை திரும்ப ஆக்டிவேட் பண்ணுகிற போது உங்களுடைய நீரிழிவில் இருந்து நீங்கள் வெளிவந்து விட முடியும். அதற்குரிய மூலிகைகளை சேர்த்து கொண்டால் என்று இனிபனை பேணுவை பற்றி எல்லாம் உங்களிடத்தில் பேசினேன். அப்போ நீரிழிவை நாம் என்ன தவறாக புரிந்து கொண்டோம் என்பதை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீரிழிவை அளப்பதற்கு எதை கையாளுகிறோம்? குருதியில் இருக்கிற ரத்தத்தின் அளவை. உண்பதற்கு முன்னால் எவ்வளவு பிளட் குளுக்கோஸ் இருக்கிறது, உணவு உண்டு 2 மணி நேரம் கழித்து எவ்வளவு இருக்கிறது, 3 மாத சராசரியாக HbA1c எவ்வளவு இருக்கிறது, இதெல்லாம் எங்கே கணக்கிடப்படுகிறது? குருதியில் இருக்கிற அளவை கணக்கிட்டு சொல்லுகிறோம். ரத்தத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னே எவ்வளோ குளுக்கோஸ் இருக்கிறது, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் FBS. சாப்பிட்ட 2 மணி நேரத்தில் எவ்வளவு குளுக்கோஸ் இருக்கிறது, PPBS, போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். சாதாரணமாக எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னே இவ்வளோ இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அப்புறம் இவ்வளோ இருக்குங்க என்று சொல்லுவதை பார்க்குறேன். அந்த அளவுக்கு மக்களுக்கு அது மிகவும் தெரிந்ததாக மாறிவிட்டது. இன்னொன்று 3 மாத ஆவரேஜ் HbA1c, கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க, அது எவ்வளோ இருக்கிறது. இது என்ன? இது சர்க்கரை நோயை அடையாளம் காட்டுவதா? இது சர்க்கரை நோயா? குருதியிலே சர்க்கரை இருப்பது சர்க்கரை நோய்க்கு காரணம் அல்ல. சர்க்கரை நோயை அளந்து அறிவதற்கு கையாளப்படுகிற வழிமுறை. அப்ப சர்க்கரை நோய் என்பது என்ன? நம்முடைய செல்களினால் சர்க்கரை சத்தை பயன்படுத்த முடியாமல் போவதனால் குருதியிலே குளுக்கோஸ் தேங்குகிறது. ஒன்று என்ன? நம்முடைய செல்களினால் குளுக்கோஸை பயன்படுத்த முடியாத காரணத்தினால் குளுக்கோஸ் ரத்தத்திலே தேங்குகிறது. இப்போ சர்க்கரை வியாதி எங்கே இருக்கிறது? செல்ல இருக்கிறது. செல்லால் குளுக்கோஸை பயன்படுத்த முடியாமல் போவதனாலே அங்கே சர்க்கரை நோய் இருக்கிறது. சர்க்கரை சத்து ரத்தத்திலே குடலிலிருந்து உரியப்பட்டு அதிகமாக வந்ததை நம்முடைய லிவர்ல அது கிளைக்கோஜனாக மாற்றப்படாமல், குளுக்கோஸ் கன்வெர்டட் இன்டு கிளைக்கோஜின், அப்படி மாற்றுவதற்கு உதவுவது இன்சுலின். அப்படி அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்ற முடியாமல் அதிகமாக குளுக்கோஸ் இருந்தால் அது ரத்தத்தில் தேங்குகிறது. அப்ப 2 வகை. ஒன்று, குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ண முடியாதனால் குருதியில் ரத்தம் கூடுகிறது. இன்னொன்று, செல்களினால் குளுக்கோஸை பயன்படுத்த முடியாததனால் ரத்தத்தில் குளுக்கோஸ் கூடுகிறது. இந்த 2க்கும் காரணம் எது? இன்சுலின். இன்சுலின் எங்கேருந்து வருது? பேங்கரியாஸில் பீட்டா செல்ஸில் இருந்து வருகிறது. இப்போ இன்சுலின் தான் காரணம் இந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனை கன்வெர்ட் பண்ண முடியாமல் போனதற்கும் இந்த செல்களினாலே குளுக்கோஸை பயன்படுத்த முடியாமல் போனதற்கும். அது எப்படி? செல்லில் குளுக்கோஸ் நுழைவதற்கு இன்சுலின் தேவை. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுதுனாக்கா அந்த செல்லால குளுக்கோஸை பயன்படுத்த முடிவதில்லை. அப்போ
செல்லால குளுக்கோஸை பயன்படுத்த முடிய செய்வது எப்படி? போதிய அளவுக்கு இன்சுலினை பெற்று குளுக்கோஜனாக மாற்றுவது எப்படி? அதற்குரிய வழிமுறைகளை கண்டவர்கள் சித்தர்கள். அதனால்தான் தைரியமாக சொன்னார்கள், நீரிழிவை தடுக்க முடியும். எந்த மருத்துவமும் சொல்லாத ஒரு செய்தி சித்தர்கள் சொன்னார். மெகநீரை தடுக்கும் மெதினியில் பெண் வசிய மக உண்ணி நல்கும். மெகநீரை தடுக்கும். மெகநீர் டயபெட்டிஸை தடுக்கும். குருதியிலே டயபெட்டிஸ் அளவை கூடாமல் நிறுத்தும். ஏன்? உங்களுடைய செல்லால குளுக்கோஸை பயன்படுத்த செய்துவிடும். உங்களுடைய லிவரால குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ண செய்துவிடும். அதனாலதான் மெகநீரை தடுக்கும் மெதினியில் பெண் வசிய மக உண்ணி நல்கும். தேகமதில் கட்டாக தோணுகின்ற காலை தூரத்தி விடும் தொட்டார் சினுங்கி அதுதான். ஒற்றை மூலிகை. நான் ஒரு முறை லங்காவிக்கு போயிருந்த போது மலேசியாவில் அங்கே ஒரு விடுதியிலே உணவு உண்டு விட்டு வெளியிலே வந்தபோது சாப்பிட்ட பில்லை கொடுக்க வேண்டாம் என்று ஒருவர் சொன்னார். நான் சொன்னேன், ஏன் நீங்க யாருங்க? எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் உங்களை எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? மக்கள் தொலைக்காட்சியிலே உங்களை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் சொன்னதை கையாண்டு நான் சர்க்கரை நோயில இருந்து விடுபட்டு நலமாக வாழ்கிறேன். இங்க வாங்கன்னு கூட்டி போய் காட்டினார். அந்த ஏரியாவில் இருந்த மொத்த தொட்டாச்சினிங்கையும் அவர் காலி பண்ணிட்டார். பறிச்சு கஷாயம் போட்டு குடிக்க ஆரம்பித்தார். அந்த விளைவு அவருக்கு சர்க்கரை நோய் இல்லை. உங்களால் தான் நான் நல்லா இருக்கேன், அதனால் நான் அந்த பில்லை நான் கொடுக்குறேன்னா நான் சொன்னேன், அப்பா நீ எந்த ஊர்? திருச்சியிலேருந்து இங்கே வந்து உழைத்து உன்னுடைய குடும்பத்துக்கு நீ சம்பாத்தியம் பண்ணிகிட்டு இருக்க. நான் சம்பாத்தியம் கொண்டாந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு லங்காவி வந்திருக்கேன். நீ உன்னுடைய ஊருக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை எனக்கு கொடுக்கறது நியாயம் இல்லைப்பா. நான் பணத்தை கட்டிவிடுறேன் கொடுவேன்னு. அப்போ சொன்னார், எங்களுக்கு 20 விழுக்காடு தள்ளுபடி உண்டு சார், அந்த 20% லெஸ் போட்டு உங்களுக்கு பில்லு கொடுக்குறேன்னு கொடுத்தார். அப்படி உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சொந்தங்கள் தொலைக்காட்சி மூலமாக இந்த நற்செய்திகளை எல்லாம் கேட்டு பலனடைந்தார்கள். அப்படித்தான் இன்றைக்கு மிஸ்டர் லேடிஸ் மூலமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள். புதிதாக வருபவர்களுக்கு தெரிய வேண்டும். ஆகையினாலே அந்த செய்தியை மீண்டும் நான் சொன்னேன். ஒன்றுமில்லை, தொட்டாச்சினுங்கி நாட்டு மருந்து கடையிலே விற்கிறது. நிறைய மூலிகைகள், 30-35 மூலிகைகள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் பயன்படுத்தினால் நீரிழிவில இருந்து வெற்றியோடு நலமாக இயல்பு நிலைக்கு திரும்பி விடலாம். டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட். அது பற்றியெல்லாம் உங்களுக்கு விவரமாக சொல்லி இருக்கிறேன். அதற்கென்று இருக்கிற ஒரு ஒற்றை தலை சிறந்த மூலிகை எதுனா தொட்டார் சினுங்கி, மைமோசா புடிக்கா என்று தாவர இயல் பெயர். இந்த தொட்டாச்சினுங்கி செடியை கொண்டு வந்து மண் குப்பை இல்லாமல் நன்றாக சுத்தம் செய்துவிட்டு இந்த தண்ணீரில் கழுவிட்டு பொடியாக நறுக்கி உலர்த்துவது நிழலே உலர்த்த வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒரு தரையில் ஒரு துணியை பரப்பி அது மேலே அந்த தொட்டாச்சினிங்க நறுக்கிய தூள்களை போட்டு அது மேலே இன்னொரு துணியை பரப்பி காய வைத்து விட்டால் அது கொடைப்பிடித்து கொண்டு நிழலில் காய்ந்து விட அந்த நிறம் பசுமை மாறாது. இப்படிதான் எவ்வளவு மூலிகை வேண்டாலும் காய வைக்கலாம். அப்படி காய வைத்து எடுத்த தொட்டாச்சினிங்கியை அரைத்து அதிலே கஷாயம் ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு ஒரு வேளைக்கு என்று எடுத்து அதை 200 மில்லி தண்ணீரை சேர்த்து கொதிக்க வைத்து 100 மில்லியாக சுண்ட வைத்து வடிகட்டி அந்த கஷாயத்தை காலை இரவு 3 வேளை உணவுக்கு முன்னர் சாப்பிட்டு கொண்டு வந்தால் நீரிழிவில இருந்து வெளியே வந்து விடலாம். ஏன்? இந்த செல்கள் குளுக்கோஸை பயன்படுத்தவும் லிவர் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணுவதற்கும் உதவுகிற ஆற்றல் இந்த தொட்டாச்சினிங்கிக்கு இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்றார், மேக நீரை தடுக்கும்னு சொன்னார். ஒற்றை மூலிகை. பல மூலிகளை நான் சொல்லியிருக்கிறேன். அத்தனை மூலிகளையும் நீங்கள் பெற வேண்டுமானால், அதனை உண்டாக சேர்த்து அடைய வேண்டுமானால், அதற்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிற அன்பு ஃபார்மாவில இருந்து, எனர்ஜி ஃபுட்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிற இனிபன் என்கின்ற மாத்திரைக்கு கேப்சூலுக்குள்ளே இந்த மூலிகைகள் எல்லாம் இருக்கிறது. ஒரு ஒற்றை மூலிகையை பயன்படுத்துங்கள், அதிலே நலம் பெறுங்கள். அதிலே உங்களுக்கு முழு நலம் கிடைக்கவில்லைன்னா இன்னொரு மூலிகை நான் சொல்லியிருக்கிறேன், அதை பயன்படுத்துங்கள். ஆவாரை இருக்கிறது, நாவல் கொட்டை இருக்கிறது, மருதம் பட்டை இருக்கிறது. இவைகளை அனைத்துக்கும் நீரிழிவை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் உண்டு. இவைகளை பயன்படுத்துங்கள்.
அவைகளெல்லாம் பயன் முழுமையாக கிடைக்கவில்லை என்ற ஒரு நிலை வருமானால் அப்பொழுது இனிபனை பயன்படுத்துங்கள். எடுத்தது இனிபனுக்கு போறேன்னு அவசியம் இல்லை. இனிபன் என்கின்ற மூலிகை சித்தர்கள் நீரிழிவுக்கு என்று சொல்லியிருக்கிற அத்தனை மூலிகைகளையும் உள்ளடக்கியது. ஃபெனு என்பது வெந்தயத்தில் தயாரிக்கப்பட்ட சூரணம். உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எப்படி செய்வது என்று. இவை இரண்டையும் கொடுத்து இனிப்பை சாப்பிடுவதை ஒரு 6 மாதத்துக்கு நிறுத்தி அதற்குரிய யோக பயிற்சியை கொடுத்து சர்க்கரை வியாதியை ரிவர்ஸ் பண்ண முடிகிறது. அதில் ஆரம்பத்தில் இப்பொழுதுதான் உங்களுக்கு சுகர் என்று கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இன்னும் எந்த மருந்தும் சாப்பிடவில்லை என்றால் அந்த நேரத்திலே வந்து பார்த்து விடுங்கள். உங்களுக்கு வந்த சுகரை இல்லாமல் துரத்தி விடலாம். இன்னும் சிலருக்கு ப்ரீ டயபெட்டிக், நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக மாற போறீங்க. உங்களுடைய HbA1c 5.9 வந்து விட்டது, 6 வந்து விட்டது, நீங்கள் சர்க்கரை வியாதிக்காரராக ஆகிவிடுவீர்கள் என்று உடனே சர்க்கரை வியாதிக்குரிய மாத்திரையை கொடுப்பார்கள். அதனாலே நான் உண்மையிலேயே சர்க்கரை வியாதியிலிருந்து வராமல் தடுத்து விடுவோம்னா தடுத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு சொல்வதற்கே வாய்ப்பு இல்லை. மாறாக சர்க்கரை வியாதியை வராமல் தடுப்பதற்கு உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, அதனோடு மூலிகைகள், இதிலிருந்து வெளியிலே வந்து விடலாம். பல நலம் பெற்று நலமுடன் வாழ்பவர்களை உங்களுக்கு நான் மேற்கோளாக சொல்ல முடியும். பலர் இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார்கள். அப்போ டயபிட்டிஸ் இஸ் ரிவர்சிபிள் வித் ஒன் ஹெர்ப் ஆர் வித் ஒன் மெடிசன். இனிபன் நலமுடன் பல்லாண்டு வாழ்வதற்கு வழிகாட்டுகிற அற்புதமான படைப்பு, மூலிகைகளுடைய படைப்பு இனிபன். பயன்படுத்துவோம், நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.